பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒன் டே ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ரெடி ஆகிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து சுடிதார் தான் போட்டிருந்தேன் ஆஃபீஸ்க்கு. இன்றைக்கி இந்த சுடிதார் ரொம்ப பிடிச்சி போச்சு. இது மீஷோவில் தான் வாங்கினேன். அண்ட் அப்படியே தோசை கூட சாப்பிட்டாச்சு, 2 தோசை சுட சுட தோசை சாப்பிட்டாச்சு. ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் இக்னோர் என்னோடய பேக்ரவுண்டை மட்டும் அப்படியே இக்னோர் பண்ணிவிடுங்க. என்னோட குட்டி சின்ன ஸ்வீட் ஹோம். ஸோ அதனால் கைண்ட்லி இக்னோர் பேக்ரவுண்ட். நான் வந்து இன்றைக்கி தலை குளிச்சிருக்கேன். ஸோ அது காய வைக்கிறதுக்கு மேலே போகலை, செம்ம வெயில். ஸோ மேலே மாடி மேலே போகலை, வீட்லேயே ஃபேன் கீழேயே காய வச்சிட்ருந்தேன். காஞ்சதுமே ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் விட்டுட்டு அந்த மாதிரி 2 பின்னு போட்டுட்டு கிளிப்பு போட்டுக்கிட்டேன். ஸோ இப்படி தான் யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்க ரூம்குள்ள அது இது எடுக்கிறதுக்கு. ரொம்ப பேர் கமெண்ட்ஸில் வீடியோ ரிக்வெஸ்ட் கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு டைமே இல்லை, சாரி. இல்லைன்னா நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஆஃபீஸில் மீட்டிங்ஸ் அது இது போயிட்டுருக்கா. ஸோ அதனால ப்ராப்பராக டைம் இல்லை. எங்கள் அப்பா வேறு நடுவில் பாருங்க தள்ளி விட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பப்போ அப்படி தான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சும்மா சும்மா அப்படி இப்படியே ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் கூட. தலைவாரியாச்சு. ஃப்ரீ ஹேர்ஸ் விட்டுக்கிறேன்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஷார்ட்ஸ் வீடியோஸில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி அவுட்லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு அவுட்லுக். ஏன்னா எனக்கு ட்ரெடிஷன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். வெஸ்டர்ன்ஸ் விட டீசெண்டாக இருக்கும்ல லுக். ஸோ அதனால் நான் கமெண்ட்டில் சொல்லிட்டு இருந்தேன்ல ரொம்ப பேர் வீடியோஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். வீக் டேஸ் ஃபுல்லாக ஒர்க்கு அது இதுன்னு போயிட்டுருக்கா. வீக்கெண்ட் ஆனால் டயர்ட் ஆகிடுறேன். படுத்து தூங்கவே டைம் இருக்காது. சாரி, ரெஸ்ட் எடுக்க. நான் அப்படியே கிளம்பிட்டேன். ஹீல்ஸ் போட்டிருந்தேன் இன்றைக்கி. எனக்கு அவ்வளோவா ஹீல்ஸ் போட்டு பழக்கம் இல்லை. எப்பயாச்சும் இந்த மாதிரி சுடிதார்ஸ் போட்டால் போடுவேன், அவ்வளோதான். அது வேறு அப்பப்போ விழுகிற மாதிரியே இருக்கும். என்ன பண்ணுறது, ஹேபிட் இல்லை. ஷூஸ் தான் அதிகமாக போடுவேன். ஸோ ப்ராக்டிஸ் இல்லையா, அப்பப்போ விழுகிற மாதிரியே இருந்துச்சு. வீட்டிலேருந்து கிளம்பி அப்பப்போ எங்கள் அண்ணா ட்ராப் பண்ணுவாங்க, இல்லைன்னா எங்கள் அப்பா ட்ராப் பண்ணுவாங்க கொஞ்சம் தூரம் வரைக்கும். அங்கே இருந்து நான் நடந்துட்டு போயிடுவேன். எங்கள் அப்பாவோட டிரைவிங் பாருங்களேன் கொஞ்சம். இப்படி தான் இருக்கும் எனக்கு எப்போவுமே ஜெட்டில் வர மாதிரி காலையில். முன்னாடி தெரிஞ்சிட்ருக்குல்ல, அதுதான் ஃபோரம் மால், கோர்மங்கலான்னு சொல்லிட்டு இங்கே ஏரியா ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து கோர்மங்கலா வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற மால். ஸோ அதுக்கு தெரிஞ்சிருந்தால் உள்ளேருந்து போயிடுவேன், இல்லைன்னா அந்த பக்கம் சுற்றி தான் போவேன். இங்கேருந்து தான் ரொம்ப பேர் இந்த ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆடுபிடின்னு சொல்லிட்டு இந்த இது லைன். ஸோ அதனால ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த மாலை தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா சுற்றி வரத்துக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு ஆகிடும். அதுவும் வண்டியில் வந்தால் இன்னும் சுத்தம், டிராஃபிக்லேயே டைம் போய்டும். அண்ட் இதுதான் எங்கள் ஆஃபீஸ், ஏஆன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் ப்ரோக்கிங் கம்பெனி. அப்படியே உள்ளே போனால் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் உட்காரலாம், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் உட்காரலாம். ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ எங்களது ஃபஸ்ட் ஃப்ளோர். இங்கே உள்ளே வந்தால் அப்படியே ஐடி கார்டு ஸ்கேன் பண்ணணும், அப்போ தான் டோர் திறக்கும். இல்லைன்னா திறக்காது. இல்லைன்னா சப்போஸ் மறந்து போய் வந்துட்டால் கீழே வாங்கிக்கலாம். இந்த உடனே ஐடி கார்டை வச்சுட்டு பாட்டில் தூக்கிட்டு வந்துடுவேன். வாட்டர் பிடிச்சிட்டு போக அப்படியே ரெஸ்ட் ரூம் போய் நான் ஹேர்ஸ் ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு பார்க்க செக் பண்ண வருவேன். நான் தலைக்கு குளிச்சிருப்பேன்ல, புஃப்னு அங்கேருந்து மறுபடியும் சீட்டுக்கு போயிடுவேன். சீட்டுக்கு போய் உட்காந்துன்னே ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு சப்பங்கள் போட்டு உட்காந்துடுவேன். ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதனால நீங்களும் யாராச்சும் இந்த மாதிரி சேர் மேலே உட்காருவீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெஸ்டாரண்ட் போனாலும் இப்படி தான் பண்ணுவேன், சும்மா உட்காந்தாலும் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். அந்த ஒன்று மெயில் செக் பண்ணுவேன், ஏதாச்சும் இருந்தால் நோட் டவுன் பண்ணிப்பேன். நோட் டவுன் பண்ணிவிட்டு அப்புறமா ஒர்க் பண்ணுவேன். இல்லைனா எங்கள் சார் கிட்ட சொல்லுவேன் ரெக்குவயர்மெண்ட். 10:30 10:45 அப்படி காஃபி குடிக்க வந்துடுவேன். ஸோ அப்போ தான் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும்ல. காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் உள்ளே போய் ஒர்க் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம். அண்ட் அதுக்கப்புறமா 1:30 இல்லைனா 2 o'clock லஞ்ச் சாப்பிட போயிடுவோம். பாக்ஸில் கொண்டு வருவேன், எப்பயாச்சும் கொண்டு வரலன்னா லஞ்ச் சாப்பிட போவேன் வெளியே. டீம்மேட் மும்பைலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க பெங்களூருக்கு புதுசாக தோசை சாப்பிட்ருக்கீங்களா, இந்த வெரைட்டி தோசைலாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டேன். ஸோ இல்லைன்னு சொன்னாங்களா. ஸோ அப்படியே வெரைட்டி தோசை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இங்கே வந்து அசாம் என்னோட டீம்மேட். இதே அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கே ஸ்வீட் சாப்பிட்டு வந்தோம் நானும் எங்கள் டீம்மேட்டும்.
நானும் இந்த ஸ்வீட் ஷாப்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இருந்தேன். அந்த கோர்மங்களா எங்களோட ஆஃபீஸ் பின்னாடி இருக்குது. அவங்களுக்கு ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா, எனக்கு அப்படியே ஆப்போசிட். எனக்கு காரம் தான் ரொம்ப பிடிக்கும். தோசைவே சும்மா ஐயோ காரம் காரம்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் ஜூஸ் ஷாப்புக்கு போய் ஜூஸ் குடித்தோம். செம்ம வெயில் இல்லை, ஸோ அதனால் எங்களால் தாங்க முடியல. ஸோ சில்லாக ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கும் வந்துட்டோம். வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்போம், ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். சென்டரில் ஒர்க் பண்ணுவோம், பேசுவோம். அவங்க வந்து சேரில் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்களா, எனக்கு பயம் ஆயிடுச்சு. இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சேர் அப்படி இப்படி பண்ணிட்டு ரீல்ஸில் பார்த்துருக்கேன் நான். அப்படி இப்படி பண்ணிட்டு விழுந்துடுவாங்க. ஐயோ எனக்கு பயமாக இருக்கும், விழுற மாதிரி இருக்கும். ஐயோ அம்மா தாயே நீ அப்படி பண்ணாதம்மான்னு சொல்லிட்டு அண்ட் ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் ஒர்க் ரிகார்டிங் பேசிகிட்டு இருப்போம். அவங்களும் புதுசு. இதெல்லாம் நான் ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். என்னோட டே டு டே ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுவேன், நான் டெய்லி அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதிலலாம் சொல்லிகிட்டு இருப்பேன் நான் என்ன பண்ணுறேன், என்ன போயிட்டுருக்கு, அப்டேட் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கலன்னா அதையும் பார்த்துடுங்க. டெய்லி காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் ஒர்க்குக்கு போயிடுவோம். வாட்டர் நல்லா குடிப்பேன். அங்கே வேறு ஃபுல்லாக சில்லுன்னு இருக்குமா, ஸோ நான் ஹாட் வாட்டர் பிடிச்சிட்டு வந்து ஏசிக்கு அது வேறு சில்லுன்னு ஆகிடும். அப்பப்போ எனக்கும் ஏசிக்கும் செட்டே ஆகாது. அண்ட் கொஞ்சம் நேரம் சின்சியராக படிச்சுட்டு இருப்பேன். அப்பப்போ இந்த நாட்டினஸ் கூட பண்ணுவேன். மறுபடியும் சின்சியராக படிப்பேன், ஒர்க் பண்ணுவேன். வீடியோவை பார்த்துட்டு யாரும் நினச்சிடாதீங்க ஃப்ரீயாக இருப்பான் அவ்வளோன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. முடிச்சுட்டு லாக் அவுட் பண்ணிவிடுவேன். ஒரு 6:30 7 o'clock அந்த மாதிரி. இப்போல்லாம் லேட்டாக பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணிவிடுவேன். அங்கேருந்து யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க என்னோட டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். டெய்லியுமே ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன்ல. ஸோ ரீசெண்டாக வந்து நான் என்னோடய ஆஃபீஸில் டிபார்ட்மெண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால படிச்சுட்ருக்கேன் சொல்லியிருப்பேன். ஷார்ட்ஸில் ஸ்டார்டிங் ஜானில் லேட்டர் வரைக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அப்டேட் பண்ணியிருப்பேன். லாக் அவுட் பண்ணி கிளம்பிடுவேன். வாக் பண்ணிட்டு போவேன் எங்கள் வீட்டுக்கு. இங்கேருந்து 3.2 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்குது. ஒரு நாள் வாக் பண்ணிட்டு போவேன். இன்றைக்கி வந்து ஹீல்ஸ் போட்டிருந்தேன்னா, ஸோ என்னால் வாக் பண்ண முடியல. நான் எங்கள் மம்மி ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு போயிட்டேன். இதுக்கு ஆப்போசிட் ஃபோரம் மாலுக்கும் ஆப்போசிட் இருக்குது. காலையில் சொல்லியிருப்பேன் இது வந்து ஃபோரம் மால்னு சொல்லிட்டு. அங்கேருந்து இதுதான் மம்மியோட ஒர்க் பிளேஸ். கொஞ்சம் முன்னாடி இருக்குது, மாலுக்கு முன்னாடி. இது வந்து ஒரு பிஜி. அண்ட் என்னோடய ஃபேஸ் பார்த்தா தெரியும் அவ்வளோ டயர்டாக எல்லாம் ஒர்க்கு அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்ஸில் சொல்லிகிட்ருப்பேன். அதுவும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். டேடி பிக் பண்ணிக்கலாம். வாக் பண்ணிட்டு வந்துடுவேன். ஹீல்ஸ் போட்டிருக்கனால கால் வலிச்சுது. ஸோ டேடி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து வரதுக்குள்ளே செம்ம டயர்டாயிடும். இப்போதான் வீட்டுக்கு போய் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கலாமோன்னு தோணிட்டு இருக்கோம் டே ஃபுல்லாமே. இப்போ அவ்வளோ ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் உட்காந்துடுவேன். இதாக இருக்கும் வீக் டேஸ். எனக்கு வீக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுனால இப்போல்லாம் வீடியோஸ் கூட சரியாக அப்லோட் பண்ண முடியாது. என்னால் டயர்ட் ஆகிட்டோம். ஸோ வீக் டேஸ், ஆஃபீஸ் டேஸ் இப்படி தான் இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து ஹேர் கேர் வீடியோ, ஸ்கின் கேர் வீடியோ, ட்ராவல் வீடியோ, குக்கிங் ப்ளாக், சேலஞ்சஸ் ப்ளாக் பண்ணலான்னு இருக்கேன் இனிமேல். ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பிடிச்சிருந்தா அதுலேயும் நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ see you in the next video. Bye bye. Take care.